அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு அவனுடைய வார்த்தைகளை செவியேற்பதற்காக நாம் எல்லாம் இந்த அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா நம் அனைவருக்கும் அவனுடைய மார்க்கத்தை புரிந்து அதன்படி நடப்பதற்கு அருள் செய்வானாக. இஸ்லாத்தினுடைய தனித்துவமான வழிபாடு தொழுகை. தொழுகையினுடைய பல்வேறு அம்சங்களை நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம். குறிப்பாக பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாத்துடன் தொழுவதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி கடந்த அமர்வுகளிலே பேசி வந்தோம். இந்த ஜமாத்துடன் தொழுவதனுடைய முக்கியத்துவம் அதனுடைய சிறப்பிலே இருக்கிறது. அதற்கு அதிகமான சிறப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து, அந்த சிறப்பை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பள்ளிவாசலுக்கு வாருங்கள் என்று சொல்லாமல் சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஸலாத்துல் ஜமாஅத்தி தஃதுலு ஸலாத்தல் ஃபர்தி பி 27 தரஜா. ஜமாத்துடன் தொழுவது தனித்து தொழுவதை விட 27 மடங்கு மேலானது. சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜமாத்துடன் தொழுவது 27 மடங்கு தனித்து தொழுவதை விட மேலானது அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அப்போ ஒரு தொழுகைக்கு எவ்வளவு நன்மை இருக்கிறது, எப்படியெல்லாம் அந்த தொழுகைக்குரிய நன்மை சொல்லப்பட்டிருக்கிறது, அதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அந்த நன்மையை விட கூடுதலாக ஒரு 27 மடங்கு நன்மை, அது போன்ற நன்மை கிடைக்கிறது என்று சொன்னால் அது மிகப்பெரிய விஷயம்தான். அதை நாம் சாதாரணமாக தவிர்த்து விட முடியாது. கூடுதலுக்காக ஒரு மனிதன் இந்த உலகத்துல எவ்வளவோ முயற்சிகளை செய்கிறான். அவன் அன்றாடம் வாங்கி சாப்பிடக்கூடிய பொருட்களில ஒரு ஆஃபர் போட்டாங்கன்னு வைங்க, நாம் என்ன செய்யறோம்? அதை அடைகிறதுக்காக எவ்வளவோ முக்கியத்துவத்தை நாம் எடுத்துக்கொள்றோம். ரெஸ்டாரண்ட்டுகள் ஆஃபர் போடுகிறது, மக்கள் எப்படி போய் அலை மோதினாங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம். ஒரு பிரியாணி வாங்கினால் இன்னொரு பிரியாணி இலவசம் போட்டாங்கன்னு சொன்னா எப்படி போய் நிற்கிறோம்? இதெல்லாம் இந்த உலகத்துல அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்துல அழிந்து போகக்கூடிய இந்த பொருட்களுக்காக, சாப்பிட்டு கழிவுகளாக வெளியே வருகின்ற இந்த பொருட்களுக்காக நாம போய் என்ன செய்யறோம்? கால்களுக்கு போய் நிற்கிறோம், நம்ம பார்க்கிறோம். ஆனால் மறுமையில நமக்கு மிகப்பெரிய அழியா நன்மைகளை தேடித்தரக்கூடிய இது போன்ற நன்மைக்காக நாம எந்த அளவுக்கு முயற்சியை எடுக்கிறோம் என்பதுதான் இங்கு கேள்விக்குரிய விஷயமாக இருக்கிறது. எத்தனையோ சகோதரர்கள் இந்த ஜமாத்தை புறக்கணித்து விட்டு தங்கள் வீடுகளிலே தொழக்கூடிய நிலையை பார்க்கிறோம். பள்ளிவாசலை விட்டுவிட்டு தங்களுடைய வீடுகளிலே தஞ்சம் புகுந்து தொழக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஆனால் இந்த நன்மை எங்கே அவர்களுக்கு கிடைக்கும்? இப்படிப்பட்ட அழியா நன்மை எப்படி அவர்களுக்கு கிட்டும்? அதை அவர்கள் இழந்து விட மாட்டார்களா என்பதை எல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னும் பலர் வீட்டில் தொழுவதுதான் சிறப்பு, பள்ளிவாசல்ல போய் ஜமாத்தோடு தொழுவது அது என்னுடைய மனசுக்கு ஒவ்வொரு மாட்டேங்குது,
ஏனால் அங்கு நின்று தொழக்கூடியவர்கள் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், சொந்த வாழ்க்கையிலே அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், வட்டி வாங்குகிறார்கள், வரதட்சணை வாங்குகிறார்கள், விதத்துக்களை செய்கிறார்கள், அனாச்சாரமான செயல்களிலே ஈடுபடுகிறார்கள் என்றெல்லாம் சால்சாப்புகளை சொல்லிக் கொண்டு அவங்க என்ன செய்யறாங்க, வீட்டில் தொழுகிறாங்க. வீட்டில் தொழுவது தான் சிறப்பு, இவங்களுக்கு பின்னால் போய் நம்ம தொழணுமா என்று நினைக்கிறாங்க. குர்ஆனும் ஹதீஸும் என்ன சொல்கிறது, எப்படிப்பட்ட இமாம்களுக்கு பின்னால் நின்று தொழ வேண்டும் என்பதற்கும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. ஷிர்க்கு செய்யக்கூடிய இமாமுக்கு பின்னால் நீங்கள் தொழாதீர்கள் என்று மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. ஷிர்க்கு அல்லாத ஏனைய பாவங்கள் அதற்கு அத்தகையோருக்கு பின்னால் தொழக்கூடாது என்று மார்க்கத்திலே சட்டம் இருக்கிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், தலைவர்கள் தோன்றுவார்கள், ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் தோன்றுவார்கள், தொழுகைகளை அதனுடைய நேரத்தை விடவும் பிற்படுத்துவார்கள். ஆனால் நீங்கள் நேர காலத்தோடு தொழுதுவிட்டு அவர்களுக்கு பின்னாலும் சென்று நீங்கள் தொழுங்கள் என்று நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். ஒரு ஆட்சித் தலைவர் இருக்கிறார், அவர் தொழுகையை அலட்சியம் செய்கிறார், அவருடைய நேர காலத்தோடு பிற்படுத்தி தொழுகை நடத்துகிறார். அந்த ஆட்சித் தலைவருக்கு கட்டுப்பட வேண்டிய கட்டாயம் குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறார். அதற்கு எதிராக யாரும் நடந்துவிடக்கூடாது என்பதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். நீங்கள் அவர்கள் தொழுகையை பிற்படுத்துகிறார்கள் என்பதற்காக நீங்கள் பிற்படுத்தி விடாதீர்கள். உங்கள் இல்லங்களிலே, உங்களுடைய பகுதிகளிலே நேர காலத்தோடு தொழுது விடுங்கள். ஆனால் அவர்களுக்கு பின்னாலும் சென்று அதே தொழுகையை நீங்கள் அந்த நேரத்திலே அவர்கள் தொழக்கூடிய நேரத்திலே சேர்ந்து தொழுங்கள் என்று அளவுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால், தொழுகையை பிற்படுத்துவதை விட ஒரு பித்அத், ஒரு மோசமான செயல் இருக்க முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் இன்னும் நம்ம ஆழமாக போய் பார்த்தால் இதற்கெல்லாம் எந்த இடமும் கிடையாது. அத்தகைய இமாம் அவர் எப்படி இருக்கிறார், அவர் ஷிர்க்கு செய்யாதவராக இருக்கிறாரா என்பதை மட்டும் நாம் பார்த்தால் போதும். ஆனால் அதிலிருந்து கீழ் இறங்கி இவர்கள் இல்லாத பொல்லாத காரணங்களை எல்லாம் சொல்லி எப்படியாவது ஜமாத்தில் இருந்து விலகி நம்ம இஷ்டத்துக்கு நாம் நமது பகுதியிலேயே நமது வீட்டிலேயே தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்கான காரணங்களை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலைமை இன்றைக்கு சமுதாயத்திலே பார்க்கிறோம். இந்த வழிபாடு தனித்துவமான வழிபாடு என்று மாறுதட்டி கொண்டு சொல்லிக் கொள்கிறோமே தவிர, ஆனால் அந்த தனித்துவம் வாய்ந்த ஒரு வழிபாட்டிலே நம்மளுடைய பங்களிப்பு என்ன, நாம் அதில் எங்கே இருக்கிறோம் என்பதை சிந்திக்க அவர்கள் தவறிவிடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஸலாத்து அஹதிக்கும் ஃபீ ஜமாஅத்தின் தஸீது அலா ஸலாத்திஹி ஃபீ சூக்கிஹி வ பைத்திஹி பில்அன் வ 20 தரஜா. உங்களில் ஒருவர் ஜமாத்துடன் தொழுவது அவர் தனியாக தன்னுடைய வீட்டிலோ அல்லது கடையிலோ தொழுவதை விட 20க்கும் சொச்சமான மடங்கு பெரிது, சிறப்பு வாய்ந்தது. மற்றொரு அறிவிப்புல 25 மடங்கு கூடுதலானது என்று வருகிறது. இது எதனால் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் அழகிய முறையிலே உரு செய்துவிட்டு தொழுகைக்காகவே பள்ளிவாசலுக்கு புறப்பட்டு வருகிறார் என்று சொன்னால், அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அடி அதற்கு பகரமாக அவருக்கு ஒரு அந்தஸ்து உயர்த்தி வைக்கப்படுகிறது. இன்னொரு அடி அதற்கு பகரமாக அவருடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. வானவர்கள் அவர் பள்ளிவாசலிலே தொழுமிடத்திலே இருக்கும் காலமெல்லாம் அவருக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். எப்படி? அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி, இறைவா இவருக்கு அருள் புரிவாயாக. அல்லாஹும்ம அர்ஹம்ஹு, இறைவா இவருக்கு கருணை காட்டுவாயாக என்று மாணவர்கள் அவருக்காக பள்ளிவாசலில் அவர்கள் தொழக்கூடிய அந்த இடத்திலே இருக்கும் காலம் வரை பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள். எதுவரை
அவருக்கு உது முறியாமல் இருக்கும் வரை அல்லது வேறு யாருக்கும் அவர் தொந்தரவு செய்யாமல் இருக்கும் வரை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, உங்களில் ஒருவர் அவர் தொழும் இடத்தில் இருக்கும் தொழுகைக்காக அவருடைய தொழுமிடத்தில் இருக்கும் காலமெல்லாம் அவர் தொழுகையிலேயே இருக்கிறார். ஒரு தொழுகை எதிர்பார்த்து அவர் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறார். தொழுகை தான் அவரை அந்த இடத்திலே தடுத்து வைத்திருக்கிறது என்று சொன்னால் அந்த காலமெல்லாம் அவர் தொழுகையிலேயே இருக்கிறார். சும்மா இருந்தாலும் தொழுகையிலே இருக்கக்கூடிய நன்மை அவருக்கு கிடைக்குது. இத்தகைய நன்மைகளை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு, இதெல்லாம் யாருக்கு வேணும் என்று சொல்லிவிட்டு தங்களுடைய இல்லங்களிலே சிலர் தொழுவதைத்தான் நாம் ரொம்பவும் அவர்கள் மீது நாம் இறக்கப்படுகிறோம், கவலை கொள்கிறோம். இத்தகைய நன்மைகளை அவர்கள் இழக்கிறார்களே என்று. சரி, இந்த ஜமாத்துடன் தொழுவது பெண்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய நிலை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், லா தம்னஉ இமா அல்லாஹி மசாஜித் அல்லாஹ், பெண்களை பள்ளிவாசலுக்கு வருவதற்கு நீங்கள் தடுக்காதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இப்னு உமர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி சஹீஹ் புகாரியில் இருக்கிறது. மற்றொரு அறிவிப்புல, அபூதாவுடைய அறிவிப்புல, உங்களுடைய பெண்களை பள்ளிவாசலை விட்டும் தடுக்காதீர்கள், பள்ளிவாசலுக்கு செல்வதை விட்டும் தடை செய்யாதீர்கள். ஆனாலும் அவர்களுடைய வீடுகள் தான் அவர்களுக்கு சிறந்தது, வீட்டில் தொழுவது தான் அவர்களுக்கு சிறந்தது என்று சொல்லியிருக்கிறார். இதுவும் அதே இப்னு உமர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அபூதாவுல இருக்கிறார். அப்போ பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதற்கு எந்த தடையும் கிடையாது. பள்ளிவாசலுக்கு வேண்டாம் என்று அவர்கள் முடிவெடுத்து விட்டு வீட்டில் தொழுதாலும் எந்த தடையும் கிடையாது. அது அவர்களுக்கு சிறப்பானது, வீட்டில் தொழுவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார். இன்றைக்கு நம்ம பள்ளிவாசல்ல நம்மளுடைய தௌஹீத் அமைப்பு பள்ளிவாசலை கட்டி பெண்களுக்கும் ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுத்து, நீங்களும் தொழுகைக்கு வாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை அங்கீகரிச்சிருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இந்த நடைமுறை இருந்திருக்கிறது என்று நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், ஒதுக்கி கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு எல்லா பள்ளிவாசல்லையுமே இந்த நிலையை என்ன செஞ்சுட்டாங்க, உருவாக்கிக்கிட்டாங்க. ஒரு காலத்துல நாம பெண்களுக்கு தனியிடம் ஒதுக்கியதை குறை சொன்னவர்கள், நாக்கூசுகின்ற வார்த்தைகளால் நம்மை அர்ச்சனை செய்தவர்கள், இன்றைக்கு 5 நேரம் என்ன செய்யறாங்க, அவங்களுடைய பள்ளிவாசல்ல பெண்களை அனுமதிக்கிறாங்க. நாம ஏதோ ஒரு நேரத்துல அனுமதித்ததற்காக, ஒரே ஒரு ஜும்மாவுக்காக வாரத்துக்கு ஒரு முறை அனுமதித்ததற்காக நம்மை நாக்கூசுகின்ற வார்த்தைகளால் அர்ச்சனை செய்தவர்கள் இன்றைக்கு என்ன செய்யறாங்க, ஐவேளை தொழுகைகளுக்கும் அனுமதி தரக்கூடிய ஒரு நிலை சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல்ல நம்ம பார்க்க முடிகிறது. திருந்திட்டாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே பெண்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை சஹல் பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஆண்கள் தொழுது கொண்டிருப்பார்கள். எப்படி அவர்கள் ஒரே ஒரு புடவையை, ஒரு ஆடையை அவங்க கழுத்துல கட்டிக் கொள்வாங்க. காலில் இருந்து இப்படி மாட்டி கழுத்துல என்ன செய்வாங்க, கட்டிக்கிடுவாங்க. காரணம் ஆடை பற்றாக்குறை. அவங்களுக்கு 2 ஆடை கிடையாது. கீழே ஒரு துண்டு மாதிரி உடுத்துக்கிட்டு, ஒரு வேட்டி மாதிரி உடுத்துக்கிட்டு, மேலே ஒரு துண்டு மாதிரி போட்டுக் கொள்வதற்கு கூட அவங்களுக்கு போதிய ஆடை இல்லை. ஒரே ஒரு ஆடையை வைத்துக் கொண்டு கழுத்துல அப்படி கட்டிக்கிடுவாங்க, காலில் அப்படி சுத்தி கழுத்துல கட்டிக்கிடுவாங்க. அப்ப அவங்க சுஜூதுக்கு போகும்போது பின்னால என்ன செய்யும், அவங்களுடைய மறை உறுப்பு தெரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அது அவங்க பேணி தொழுதாலே ஒழிய அதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த நிலையில ஆண்கள் இப்படி தொழுது கொண்டிருப்பார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால். அப்போது அந்த ஆண்களுக்கு பின்னால் தொழுது கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு சொல்லப்படும், லா தர்ஃபஅன ரூஸகுன்ன ஹத்தா யஸ்தவிய ரிஜாலு ஜுலூஸா, பெண்கள் ஆண்கள் சஜிதாவில் இருந்து
எழுந்து அவனுடைய இருப்புக்கு வரும் வரை பெண்கள் தங்களுடைய தலையை சஜிதாவில் இருந்து உயர்த்த வேண்டாம் என்று கட்டளை அவர்களுக்கு இடப்படும். யார் சொல்றா? சஹல் பின் சாயித் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இப்ப என்ன அர்த்தம்? ஆண்களுக்கு பின்னால் பெண்கள் அணிவகுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் தொழுது இருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரியான நிலை வந்திருக்கும். நம்மள என்ன செய்யறோம்? இங்க ஒரு தர, அங்க ஒரு தர, இங்க ஒரு தர, அங்க ஒரு தர, மொத்தமா மூடி போட்டு நாம் என்ன செய்யறோம்? தொழுகை நடத்துறோம். இந்த நிலைமைக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எப்படி நடந்திருக்குங்கிற நீங்க பாத்துக்கிடுங்க. சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லி காட்டுறாங்க, மூமினான பெண்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஃபஜ்ர் தொழுகையிலே கலந்து கொள்வார்கள். எப்படி? ஒரு ஆடையை அவர்கள் நன்றாக போர்த்தி மூடிக்கொண்டு, பிறகு தொழுகை முடிந்தவுடன் தங்களுடைய இல்லங்களுக்கு அவர்கள் திரும்பி செல்லும் போது அந்த இருட்டின் காரணமாக அவர்கள் யாரென்றே தெரியாமல் இருக்கும். அவங்க மூடிட்டு போவாங்க. ஆனா இருட்டின் காரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகையை முன்னேறத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்க? தொழுது இருக்கிறாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் தான் ஆதாரம். இந்த ஹனஃபி மதுஹப்ல என்ன செய்வாங்க? ஃபஜ்ர் தொழுகையை கொஞ்சம் பிற்படுத்துவாங்க. வெளிச்சம் கொஞ்சம் வரணும், வெளிச்சம் வர்ற வரைக்கும் பிற்படுத்துவாங்க அவங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஃபஜ்ர் தொழுகையை எப்படி தொழுது இருக்கிறாங்க? முன்னேறத்திலே தொழுது இருக்காங்க, இருட்டிலேயே தொழுது இருக்கிறாங்க. ஹதீஸ் இப்படி வருகிறது. அந்த இருளின் காரணமாக அவர்கள் போய் மூடிக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள், மூடிக்கிட்டு போய் கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் யாரென்று எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முகத்தை மூட மாட்டாங்கன்னு அர்த்தம். காரணம் என்ன சொல்றாங்க? மூடுறதுதான் காரணம்னு சொல்லல. காரணம் எது சொல்லப்படுகிறது? அந்த இருட்டு தான் காரணம்னு சொல்லப்படுது. மூடுறதுதான் காரணம்னு சொன்னா அது தெரியாது. இருட்டின் காரணமாக போவது யார் என்றே தெரியப்படாது, அறியப்படாது என்ற நிலைமை இருந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய மற்றொரு செய்தி, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தொழுகையில நீட்டி தொழ வேண்டும் என்று நான் நிற்பேன். ஆனால் குழந்தைகளுடைய அழும் குரல் என்னுடைய காதில் விடும். உடனே நான் என்ன செஞ்சிருவேன்? என்னுடைய தொழுகையை சுருக்கிக் கொள்வேன். ஏன்? நமக்கு பின்னால் தொழக்கூடிய அவங்களுடைய அந்த குழந்தைகளுடைய தாயாருக்கு கஷ்டம் அளித்து விடக்கூடாது என்பதற்காக, சிரமம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக. ஏன்னா அந்த குழந்தைகளெல்லாம் கூட்டிட்டு வருவாங்க தொழுகைக்காக, பள்ளிவாசலுக்கு குழந்தைகளை கூட்டிட்டு வருவாங்க. எங்கேயாவது ஒரு ஓரத்தில் வச்சிருக்கலாம். அப்போ அவங்க எல்லாம் பின்னால் நின்று தொழுவாங்க. நான் தொழுகையை நீட்டு தொழலாம் என்று நினைச்சு நான் நிற்பேன். ஆனா அந்த குழந்தைகளுடைய சப்தம், அழுவு குரல் நான் கேட்பேன். உடனே நான் தொழுகையை சுருக்கி, எதுக்கு நம்ம நீட்டணும்? அவங்க சிரமப்படுவாங்க. அந்த பெண்கள், அந்த தாய்மார்கள், அந்த குழந்தைகளை பெற்றவர்கள், இதுக்கு நாம அவங்களுக்கு சிரமத்தை கொடுக்கணும்னு சொல்லி சுருக்கிக்கிடுவேன் என்று அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சஹீஹ் புகாரில நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் எதற்கு ஆதாரங்கள் என்று சொன்னால், பெண்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் பள்ளிவாசல்ல தொழுது இருக்கிறாங்க. அப்ப அவங்களும் ஜமாத்துடன் பள்ளிவாசல்ல தொழலாம், ஐவேளையும் தொழலாம் என்பதற்கான சான்றுகள் தான் இவை. இது குறித்து இன்னொரு செய்தி இருக்கிறது. அதை என்னுடைய அடுத்த அமர்விலே சொல்லிவிட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த டாபிக்கு நம்ம போவோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹ்.